வணக்கம் நண்பர்களே. நான் ரசிக்கும் மன்சூர் அலிகான். என்ன திடீர்னு மன்சூர் அலிகான் பக்கம் அப்படின்னு சொல்லி யோசிக்க வேண்டாம். என்னன்னா, என்னுடைய சமூக வலைதளங்கள்ல என்னுடைய முகநூல் நட்புனால ஒருத்தவங்க மாவட்ட கல்வித்துறையிலிருந்து ஓய்வு பெற்ற ஒருத்தவங்க இருக்கிறாங்க. அவங்க என்னை தொடர்ந்து ஆரம்பத்துலேருந்து கேட்பாங்க. என்ன கேட்பாங்கன்னா, இந்த திரிஷாவுக்கும் மன்சூர் அலிகானுக்கும் சண்டை நடந்தப்ப கூட நடிகர் சங்கம் மன்சூர் அலிகானுக்கு எதிராக கருத்து சொன்னப்ப, நான் நடிகர் சங்கத்தை எதிர்த்துலாம் கருத்து சொல்லிட்டு இருந்தப்ப என்கிட்ட கேட்டாங்க, என்ன மன்சூர் அலிகானுக்கு இவ்வளோ மிகப்பெரிய ஆதரவா பண்றீங்க? உங்க தலைவர் கூட அறிமுகமாகி வந்ததாலயா? உங்க தலைவர் அறிமுகப்படுத்தின நடிகருங்கிறதாலயா? இல்ல எப்படி எப்படி இந்த அளவுக்கு பிடிச்சது? எங்களுக்கெல்லாம் மன்சூர் அலிகானை கண்டாலே பிடிக்காது. அவருடைய படம் ஓடுனாலே நாங்க சேனலை மாத்திருவோம் அப்படின்லாம் சொன்னாங்க. நான் அப்புறம் சில விஷயங்கள் அவங்கள்ட்ட சொன்னேன். என்ன இவ்வளோ அருமையா அவரை பத்தி பேசுறீங்க? இவ்வளோ நல்ல மனுஷனா சொல்றீங்க. அதுவும் இப்ப சமீபத்துல இந்த கண்ணகி நகர் கார்த்திகாவுக்கு போயிட்டு ₹1,00,000 கொடுத்துட்டு வந்திருப்பார் பாருங்க. அன்னைக்கு மன்சூர் அலிகான் வந்து ₹1,00,000 கொண்டு போயிட்டு கொடுத்துட்டு வந்தாரு. அதை நான் ஒரு 3 தடவை அந்த வீடியோவை நான் பகிர்ந்திருந்தேன். அப்ப அவங்க எனக்கு ஃபோன் பண்ணி கேட்குறாங்க, என்னங்க 3 தடவை பகிர்றீங்க அந்த வீடியோ? அந்த வீடியோ நீங்க கவனிச்சீங்களா? நாங்க சொல்லுங்க அப்படின்னா, இல்ல அதுல வந்து ₹1,00,000 கொடுத்தது சரிதான். ஆனா நீ ஒலிம்பிக்ல கபடியில தங்கப்பதக்கம் வாங்கினா கல்யாணத்துக்கு 100 பவுன் போடுறேன்னு சொல்லியிருக்காங்களே. இது வந்து அவங்க ஒலிம்பிக்ல கபடியே இல்லையேன்னாங்க. நான் சொன்னேன், ஒலிம்பிக்ல கபடி 2036ல சேர்க்க போறதா சொல்லியிருக்கிறாங்க. சேர்த்துருவாங்க. அது சேர்க்கறாங்க, சேர்க்கலங்கிறது அடுத்தது. ஒரு வீராங்கனைய ஒரு உந்துதல் படுத்துறாப்புல. அந்த ஒரு நல்ல மனசுக்கு நம்ம பாராட்டணும். அதுல போய் குறைய கண்டுபிடிக்கணும் சொன்னா, ஐயோ என்ன நீங்க இவ்வளவு சப்போர்ட்டா பேசுறீங்க? எப்படி உங்களுக்கு மன்சூர் அலிகான் இந்த அளவுக்கு பிடிச்சிருக்குல்ல? நான் ஒரு சில விஷயங்களை சொன்னேன். அப்ப அவங்க சொன்னாங்க, இதை நீங்க Facebookல பதிவா போடுங்கன்னாங்க. இல்ல நான் இது ஆரம்பத்துல நிறைய எழுதியிருக்கிறேன்னேன். இல்ல நீங்க வந்து திரும்ப அதை பேசி போடுங்க. நீங்க என்கிட்ட சொன்னது நல்லா இருக்குது அப்படின்னாங்க. அவங்களுடைய விருப்பத்திற்காக தான் நான் இதை பேசுறேன். அதாவது நடிகர் மன்சூர் அலிகான் தலைவர் மீது மிகப்பெரிய பற்று கொண்ட நடிகர். தலைவரால அறிமுகப்படுத்தப்பட்ட எத்தனையோ நடிகர்கள், இயக்குனர்கள், தயாரிப்பாளர்கள் இருந்தாலும் மன்சூர் அலிகான் அளவுக்கு விசுவாசமான ஆளை நம்ம பார்க்க முடியாது. ஏன்னா இன்னைக்கு நடிகர் பொன்னம்பலம் டிவியில பேசிக்கிட்டு இருப்பாப்ல, இந்த மாதிரி கேப்டன் இல்லைன்னா நான் அது இதுன்னு சொல்லியிருப்பாரு. ஆனா இதே நடிகர் பொன்னம்பலம் அதிமுகவில் இருந்துகிட்டு தலைவர் கேப்டனை எந்த அளவுக்கு விமர்சனம் பண்றாருன்னு நான் நேரில் பாத்துருக்கேன். அவருன்னு இல்லை, எத்தனையோ நடிகர்கள், எத்தனையோ இன்னைக்கு தியாகு அழுகுறாருல, தியாகவும் பல விதமா பேசியிருக்கிறாரு. அதனால அந்த விசுவாசங்கிறது மன்சூர் அலிகான்ட்ட நான் ரொம்ப பார்த்தேன். நான் தலைவர் மறைவுல கூட கூடவே இருந்தாரு, போனாரு, அதை விட்டுருங்க. ஆனா எனக்கு எப்ப மன்சூர் அலிகான் மேல ஒரு மிகப்பெரிய மரியாதை, ஒரு பாசம் வர ஆரம்பிச்சதுன்னா 2003 2004 அந்த டைம்ல தலைவர் வந்து நடிகர் சங்க தலைவரா பொறுப்புல இருக்காரு. கட்சி ஆரம்பிக்க போறாரு. அப்ப வந்து நடிகர் சங்க தலைவர் பதவியிலேருந்து நான் அதான் பதவி காலம் வேற முடிய போகுது. நான் அடுத்த தடவை நான் போட்டியிட மாட்டேன், நான் அரசியலுக்கு போறதால நான் இனி இந்த தலைவர் தேர்தலில் போட்டியிட மாட்டேங்கிறாரு. ஒட்டுமொத்த உறுப்பினர்களும் தலைவர்கிட்ட சொல்றாங்க, இல்லைங்க நீங்க இல்லைன்னா நல்லா இருக்காது, நீங்க எங்களுக்கு வேணும் அப்படிங்கிறாங்க. இல்ல இல்ல அரசியலை நான் இதுல புகுத்த விரும்பல, நமக்கு வேண்டாம், நான் போட்டியிடலை அப்படின்றாரு. அப்ப நீங்க வந்து தேர்தல் போட்டியிடாம நீங்களா யாரையாவது அறிவிங்கிறாங்க. அப்ப ஒரு தலைவர் என்ன சொல்றாரு, எல்லாம் ஒருமித்த குரலா சொல்றாங்களேன்னு நடிகர் ராதா ரவியை தலைவராகவும் சரத்குமார செயலாளராகவும் இந்த மாதிரி அறிவிக்கிறாரு. அப்ப நாசர் எழுந்திருச்சு எதிர்ப்பு தெரிவிக்கிறாரு, இது தவறு, எங்களை தேர்தலை நிப்பாட்டணும் அப்படின்னு. அப்புறம் தலைவரும் சரி தேர்தல் வச்சிருவோம் அப்படின்னு சொல்றாரு. அப்ப உடனே எல்லாருமே நாசரை சமாதானப்படுத்திடுறாங்க. எங்க கேப்டனே சொல்லிட்டாரு, நீங்க வேற தேர்தலுக்கு நீங்க விட்டுருங்க அப்படின்னா அமைதியாயிட்டாரு. கேப்டனே கிளம்பி போயிட்டாரு. மன்சூர் அலிகான் வந்து வெளியில நடிகர் சங்க வளாகம் வெளியில வந்து ஒரு தர்ணா பண்றாரு. சீட்டெல்லாம் கிழிச்சு போட்டுக்கிட்டு நடிகர் சங்கத்துல வந்து ஜனநாயகம் செத்து போச்சு அது இதுன்னு ரொம்ப பேசுறாங்க. செய்தியாளர்கள்லாம் சுத்திரி இருக்கிறாங்க. அப்ப வந்து கேப்டனுக்கு ஒருத்தர் ஃபோன் பண்றாரு, ஆனா இந்த மாதிரி மன்சூர் அலிகான் வந்து இந்த மாதிரி தர்ணா பண்ணிட்டு இருக்காப்ல, ரொம்ப கோஷம் போறாங்க, அவன்கிட்ட போய் நான் வந்துகிட்டு இருக்கேன்னு மட்டும் சொல்லுங்க அப்படின்னு சொன்னாரு. அந்த ஆள் அப்படியே போனை வச்சுக்கிட்டே போயிட்டு மன்சூர் அலிகான்ட்ட அதெல்லாம் லைவ் நாங்க அப்ப பார்த்துக்கிட்டு இருக்கிறோம். மன்சூர் அலிகான் ஏஞ்சி போறதெல்லாம் லைவ் பார்த்துட்டு இருக்கிறோம். மன்சூர் அலிகான்ட்ட போயிட்டு கேப்டன் வந்துட்டு இருக்காரான்னா ஐயோ அப்படின்ட்டு எழுதிச்சு அவன்ட்டு கிளம்பி போயிட்டே இருக்காங்க. மீடியாக்காரங்க ஏன் என்னன்னா கேப்டன் வராராம்பா, அவர் வந்தா என்ன அடிச்சா சொல்லிட்டு போயிட்டே இருக்கிறாப்ல. அது எந்த அளவுக்கு ஒரு மரியாதை இருக்காங்க. அதாவது மன்சூர் அலிகான் வந்து யாருக்கும் பயப்பட மாட்டாப்ல, ஒரு கரடு முரடனால எப்பேற்பட்ட ஆளா இருந்தாலும் எதிர்த்து நின்று பேசுறாரு. ஆனா கேப்டன் மீது அவ்வளவு பெரிய பற்று, அது பயம்ங்கிறத விட மரியாதை கலந்த பயம். அந்த மாதிரி ஏன்னா அவரு அந்த ஸ்பாட் நான் வந்துகிட்டு இருக்கேன்னு மட்டும் சொல்லுங்கன்னாரு. வந்துகிட்டு இருக்கேன்னு சொன்ன உடனே எழுந்திரிச்சு கிளம்பி போயிட்டு இருக்கிறாங்க.
அடுத்தது 2011 தேர்தலில் அதிமுக கூட கூட்டணி தலைவர் வைக்கிறாரு. அந்த டைம்ல வந்து மன்சூர் அலிகான் கேப்டன் வந்து சந்திக்கிறாப்ல. சந்திச்சு எனக்கு ஒரு தொகுதியில் ஏதாவது ஒரு தொகுதியில் சீட்டு கொடுங்க அப்படின்னு சொல்லி கேட்கிறாரு. அப்ப தலைவர் சொல்றாரு, நான் வாங்கின 41 சீட்டுக்கு வேட்பாளர் தேர்வு பண்ணிட்டேன், அடுத்த தேர்தலில் பார்ப்போம் அப்படிங்கிறாரு. உடனே மன்சூர் அலிகான் கோச்சிக்கிட்டு போயிட்டு ஆலந்தூர் தொகுதியில போட்டிடுறாப்ல. ஆலந்தூர் தொகுதியில தேமுதிக சார்பா பன்ருட்டி ராமச்சந்திரன் போட்டிடுறாப்ல. காங்கிரஸ் சார்பா கார்த்திகா தேவி இப்ப பிஜேபியில இருக்காங்க, அந்த அக்கா போட்டிடுறாங்க. அன்னைக்கு பாத்தீங்கன்னா மன்சூர் அலிகான் சுயேட்சையா போட்டிடுறாப்ல. அப்ப சுயேட்சையா போட்டியிடக்குள்ள மன்சூர் அலிகான் பிரச்சார காலத்துல என்ன பேசுறாருன்னா, பன்ருட்டியாருக்கு வயசாயிடுச்சு, அவரு உங்களுக்கு வந்து மக்கள் குறைகளை எழுந்திருச்சு வந்து நின்று பேச முடியாது, அவரால் உடையது கூப்பிட்ட குரலுக்கு ஓடி வர முடியாது. கார்த்திகா தேவி அம்மாவுக்கு மேக்கப் பண்றதுக்கே டைம் சரியா இருக்கும், அதனால எனக்கு ஓட்டு போடுங்க அப்படின்னு சொல்லி கேட்டுட்டு இருந்தாரு. ஆனா எந்த இடத்துலயுமே கேப்டனையோ கட்சியோ விமர்சனம் பண்ணல. அந்த நேரத்தில் தான் நடிகர் வடிவேலு திமுக சார்பா பிரச்சாரம் பண்ணக்குள்ள எங்க பார்த்தாலும் கேப்டன் வந்து குடிக்கிறான் அப்படின்னு பேசிட்டு இருந்தாங்க. அன்னைக்கு ஊடகத்தை கூப்பிட்டு மன்சூர் அலிகான் பொது வெளியில பேசலாம். அவர் பேச வேண்டிய அவசியமே இல்லை அந்த நேரத்தில். ஏன்னா கேப்டன் கட்சி எதிர்த்து அவர் வேட்பாளரை நின்றுக்கிறாரு. அவர் கூப்பிட்டு சொல்றாரு, என்ன சொல்றாருன்னா, டே வடிவேலு, இதோட நிறுத்திக்க, கேப்டனை பத்தி நீ தப்பா பேசினா எங்க பார்த்தாலும் உன்னை உதைப்பான்னு பொது வெளியில பகிரங்கமா மிரட்டின ஒரே ஆளு மன்சூர் அலிகான். அன்னைக்கு எந்த நடிகரும் கேப்டனுக்கு ஆதரவா மன்சூர் அலிகான வடிவேல கண்டனம் தெரிவிக்கல, எந்த டைரக்டரும் கண்டனம் தெரிவிக்கல. ஆனா மன்சூர் அலிகான் பகிரங்கமா அதுதான் உண்மையான பாசம். அவருடைய பொண்ணு கல்யாணம் நடந்தது, தலைவர் அப்ப எதிர்கட்சி தலைவராக இருக்கிறாரு. அவர் பொண்ணு கல்யாணத்துக்கு, மன்சூர் அலிகான் பொண்ணு கல்யாணத்துக்கு பத்திரிக்கை வைக்க போகல, தலைவர் வெளிநாட்டில் ஏதோ ஒரு வேலையா போயிருந்தாரு. அப்புறம் ஃபோன் பண்ணி சொன்னோன்னே நான் ரிசப்ஷனுக்கு வரேன்ட்டு வராரு. எவ்வளோ பிரபலங்கள் வராங்க போறாங்க. அது வரைக்கும் மன்சூர் அலிகான் அந்த ஒரு சாதாரணமா இருந்த மன்சூர் அலிகான் கேப்டன் உள்ளார வராரு. கேப்டனை பார்த்தோன்னா அந்த தாய் பசுவை பார்த்த கன்று அந்த ஒரு பாசத்துல நெளியுந்துறீங்களா, அந்த காணொலியை நீங்க பாத்தீங்கன்னா இப்ப கூட உங்களுக்கு புரியும். தலைவர் பக்கத்துல உட்காந்துக்கிட்டு அந்த வெக்கத்துல, அதெல்லாம் எத்தனை தடவை பார்த்தாலும் நமக்கு செலிக்காது. அந்த அளவுக்கு கேப்டன் மீது எந்த அளவுக்கு ஒரு உயிரா அன்பா இருந்திருந்தா இந்த மாதிரி ஒரு அந்த ஒரு வெளிப்பாடு அன்பை வெளிப்படுத்திருக்கு. எனக்கு அந்த காணொலி ரொம்ப பிடிக்கும். அந்த இதெல்லாம் எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. அடுத்தது தலைவர் உடம்பு சரியில்லாம இருக்கக்குள்ள ஒரு கடிதம் எழுதியிருந்தாரு மன்சூர் அலிகான், அண்ணா உங்கள்ட்ட அடி வாங்க தம்பி காத்திருக்கிறேன், வந்து என்னை அடிங்கண்ணா அப்படின்லாம் எழுதியிருந்தாரு. அதெல்லாம் பார்த்தா அந்த கடிதத்தை பார்க்கக்குள்ளே கண் கலங்குறேன். ஏன்னா மன்சூர் அலிகான் வந்து எந்த அளவுக்கு தலைவர் மேல பற்று வச்சிருக்கிறாருன்னு நாங்களாம் ரொம்ப பூரித்து போனோம். இந்த மாதிரி விஷயங்கள் தான் எனக்கு ரொம்ப பிடிச்சி போச்சு. மன்சூர் அலிகானும் கேப்டனுக்கு உண்டான உறவு பேசணும், அதை பற்றி பேசிக்கிட்டே இருக்கலாம், 4 முறை பேசிட்டு இருக்கலாம், எவ்வளோ பேர் பேசுவாங்க. ஆனால் இந்த மாதிரி விஷயங்கள்லாம் எனக்கு ரொம்ப பிடிச்சது அப்படின்னு சொல்லி நான் அந்த அம்மாட்ட சொன்னேன். இதுல தான் எனக்கு மன்சூர் அலிகான் மேல மிகப்பெரிய மரியாதைம்மா, எக்காரணத்தை கொண்டு நான் மன்சூர் அலிகானை விட்டு கொடுக்க மாட்டேன், எனக்கு ரொம்ப பிடிக்கும் அப்படின்னேன். என்னப்பா இவ்வளோ விஷயங்கள் சொல்றீங்க மன்சூர் அலிகானை பற்றி, நீங்க இதை பேசுங்க அப்படின்னு சொன்னதெல்லாம் அவங்களுடைய விருப்பத்திற்காக பேசுறேன். அதனால தான் இந்த ஒரு காணொலி. அதனால மன்சூர் அலிகானை வந்து கேப்டனோட விசுவாசிங்கிறத தாண்டி ஒரு நல்ல மனிதருங்கிறதாவும் நிரூபிச்சுக்கிட்டு இருக்கிறாப்புல ஒவ்வொரு நேரத்துலையும். இப்போ இந்த கார்த்திகாவுக்கு போயிட்டு நேரடியாக போய் சேர்ந்து, ஏன் இவ்வளோ பெரிய உச்ச நடிகர்லாம் இருக்காங்க, மன்சூர் அலிகான் நேரடியாக அந்த பகுதிக்கு போயிட்டு அந்த பொண்ணுக்கு உதவி செய்யறாப்புலன்னா அந்த நல்ல மனசு வேணும்ல. அதனால நல்ல மனிதர் மன்சூர் அலிகான், அவருக்கு எப்பொழுதும் எனது ஆதரவு உண்டு. அவருக்கு அவருடைய எந்த ஒரு விஷயமா இருந்தாலும் நான் அதை பகிர்வேங்கிறத நான் அவங்கள்ட்ட சொன்னேன். ரொம்ப சந்தோஷப்பட்டாங்க. அவங்களுக்காக தான் இந்த காணொலி. நன்றி.